ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று நம்ம குழந்தைங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நம்ம குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து ஒரு ட்ரிப்பு சொல்லியிருந்தாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, காரைக்குடியில் சிக்ரி இன்றைக்கி ஓப்பன், அங்கே தான் கூப்பிட்ருந்தாங்க. சரி, பேரண்ட்ஸ் அலோடுன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் நாங்களும் போயிருந்தோம். நம்ம காரைக்குடி வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அங்கே கூட்டம் நிறைய இருந்துச்சு. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஸ்கூல்லேருந்தெல்லாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. குழந்தைங்க எல்லாருமே வரிசையில் நின்று உள்ளே போகிறதுக்காக எல்லாருமே லைன் ஃபார்ம் பண்ணி நின்றுட்டுருந்தாங்க. நாங்களுமே கூட குழந்தைங்க கூடயே நின்றுட்டுருந்தோமா. நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட குழந்தைங்க எல்லாமே ஒரு பேரண்ட்டாக இருந்தாலும் ஒரு நம்பி நம்ம கூட நடந்து வர்றாங்க. நிறைய பேரண்ட்ஸ் வரலை, குழந்தைங்கள மட்டும் அனுப்பி விட்டுருந்தாங்க. நாம் பேரண்ட்ஸ் போகலான்னு சொன்னதுனால குழந்தைங்களோட போய் நம்மளும் போய் அதை விசிட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக தான் நாங்களும் கிளம்பி போனோம். நிறைய கூட்டம் இருக்கவும் குழந்தைங்க யாருமே உள்ளுக்குள்ளே போய் வர முடியல. எல்லாரையுமே வெளியில் போர்டு வச்சு அந்த போர்டில் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிட்ருந்தாங்க. ஏன்னா இந்த கூட்டத்துக்குள்ளெல்லாம் போய் உள்ள குழந்தைங்க போய் வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி தான் போர்டு வச்சுருந்தாங்க. போர்டு வச்சு ஒவ்வொருத்தராக எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சாங்க. இயர்லி ஒன்ஸ் இப்படி நடக்குது அப்படிங்கிறதே நம்ம போய் அந்த இடத்துல பார்த்ததே ஒரு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. உள்ளே என்ன ஒரு வருத்தம், உள்ளுக்குள்ளே போய் நம்ம அந்த இதெல்லாம் உள்ளே போய் பார்க்க முடியல அப்படிங்கிறது மட்டும்தான். மற்றபடி இது ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் குழந்தைங்கள கூப்பிட்டு போய் இந்த மாதிரிலாம் காமிச்சதுன்றது, இந்த லீவில் இந்த நாள் ஒரு யூஸ்ஃபுல்லாக போனது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்குமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்மளெல்லாம் ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் இப்படிலாம் கூப்பிட்டு போயெல்லாம் காமிச்சதில்லை. நாங்கள் அப்படிலாம் பார்த்தது கிடையாது. இயர்லி ஒன்ஸ் இதெல்லாம் நடக்குதுங்கிற விஷயமே எனக்கே இப்போ தான் தெரியும். ஆனால் என் குழந்தைங்களுக்கு இப்போவே தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த நாள் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நாளாகவும் இருந்துச்சு. இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதே குழந்தைங்கலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட எல்லாரோடையும் இருந்ததை விட நாங்களும் பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு எல்லாருமா சேர்ந்து ஒரு இடத்துக்கு போனதுலேருந்து இதெல்லாமே எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு புது அனுபவம். ஆனாலும் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே அப்புறம் கிளம்பியாச்சு. அங்கேருந்து கிளம்பி ஒரு ஸ்கூல்கிட்ட சார்லாம் போய் பெர்மிஷன் கேட்டாங்க. கேட்டுட்டு அங்கேக்குள்ளே குழந்தைங்களாம் உட்காந்து சாப்பிட்டுக்கலாமான்னு கேட்டாங்க. அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே உட்காந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டாச்சு. நல்லா ஜாலியாக இருந்துச்சு இன்றைக்கி நாள். இந்த மாதிரியெல்லாம் உங்கள் குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல்லலாம் இப்படி நடந்திருக்குது, பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்படிலாம் உட்காந்து ஒரு ஜாலியான இந்த ஹாப்பியான மூமெண்ட்டு உங்கள் லைஃப்பில் நடந்துருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.